கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாயா 8வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவனே உம்மை துதிப்பேன். Obaraba, obaraba, obarabara, obaraba, obarabara, obashabarabarabarabara. பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உரிபாரா உரபாரா உரிபாரா ஓ பரவா ஓ பரபரா பரபரா. பாவத்தினாலே மறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. உரிமாரா உரிபாரா உரிமாரா பரபா ஓ பரபரா பரபரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். உரிவாரா உரிகாரா உரிபாரா ஓ பரபா ஓ பரபரா பரகரகரகரகரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தான ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தான ஜெயித்து விட்டீர். யா சாத்தான ஜெயித்து விட்டீர். யா தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. ரவசபா ரிவசபா ரபசபரா ரபரபரபரபரா ரபரபரபரபரா. எனக்காக மாறித்தேன், எனக்காக உயிர்த்தேன், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தேன், எனக்காக உயிர்த்தேன், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு ஃபுல் அட்டெண்டன்ஸ் என்னால பார்க்க முடியுது. லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர், டேனியல், ராஜேஷ், நாகரத்னம் அம்மாள், செல்வி டீச்சர், பாலசுந்தரி, மரியா சிஸ்டர் எல்லாரையும் பார்க்க மிக மிக சந்தோஷமா இருக்குது. இதைத்தான் நான் ஃபுல் அட்டெண்டன்ஸ் நான் சொல்லுவேன். சரி, ஏசாயா 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்ப்போம். சாட்சி ஆகமத்தை காட்டி என் சீஷருக்குள் வேதத்தை முத்திரையிடு என்றார். சரி, இதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் முத்திரை ஈடுங்கிறதுக்கு பைண்ட், கட்டி போடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல அப்படி பார்க்கலாம். பைண்ட், BIND, பைண்ட், பைண்ட், முத்திரை போடு, பைண்ட் வருது, ASR, ASARங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம முதல் பார்க்க போறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 'யோசேப்பை கொண்டு வந்தாச்சு, சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வந்துட்டு சிறைச்சாலைக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலையிலே வாய்க்கப்படுகிறான்
பைண்ட். இவனால் வெளியே வர முடியாது. சிறைச்சாலைக்கு உள்ள இருக்கிற யோசேப்புக்கு பைண்ட் அசார். அதான் லாங்குவேஜை கத்துக்கிறது. அதாங்க முத்திரைனா நம்ம ஒரு சீல்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அதற்கும் அளவான காரியங்கள் வெளிப்பாடுகள் நம்ம ஆவியானவர் வைத்திருக்கிறோம். யோசேப்பு வெளியில இருக்கும்போது எங்கனாலும் போகலாம், என்னனாலும் செய்யலாம். ஆனா எப்படி ஒரு முத்திரை போட்டாச்சுன்னா அந்த முத்திரையிலிருந்து வெளியே வர முடியாதோ அதே வரையத்தான் அந்த பைண்ட் அல்லது அசார். சிறைச்சாலையிலே யோசேப்பை பிடித்து வாய்க்கிறார். இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமான வார்த்தையை இதில் புரிந்து கொள்றதுக்கு 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது அதிகாரம் 10வது வசனம். 7:10. அந்தபடியே அவர்கள் பட்டணத்து வாசல் காவலாளர்களை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரிய பாளையத்திற்குள் போய் வந்தோம், அங்கே ஒருவனும் இல்லை, ஒரு மனுஷ சத்தமும் இல்லை. அங்கே கட்டியிருந்த குதிரைகளும் கட்டியிருந்த கழுதைகளும் அப்படியே இருக்கு. இது என்னன்றது உங்களுக்கு தெரியும், திரும்ப சொல்றேன். ஒரு எதிரி பாளையம் வச்சிருக்காங்க. ஆண்டவர் அவங்கள துரத்தி விட்டார், யுத்தமே இல்லாம. 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அங்க ராஜாக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாது. இப்ப இவங்க என்ன செய்றாங்க, நம்ம எதிரி பாளையத்துக்கு போவோம், அவங்கயாவது மிச்சம் மீது எங்கிட்ட தூக்கி எரிஞ்சிருந்தாங்கன்னா நம்ம அதை படிச்சு தின்றுவோம். நம்மளை கொண்டுட்டா என்ன செய்யணும் ஒருத்தன் கேட்கறேன். கரெக்டாக உயிரோட இருக்கிறதுக்கு என்ன பெரிய சாத்தாவது பரவாயில்ல, அதனால நம்ம போவோம், போய் ஏதாவது கிடைக்குதா நம்ம பார்ப்போம் அப்படின்னு போறாங்க. ஆனா அங்க அவங்க போற ஸ்பீடுல, தப்பிச்சு ஓடுற ஸ்பீட்ல இந்த குதிரை கழுத எதெல்லாம் கட்டியிருக்கோ கட்டினது கட்டுன மாதிரி இருக்குது சரிங்களா. அப்ப யோசேப்ப உள்ள சிறைச்சாலை வைத்திருக்கிறது, வெளியே வர முடியாது. அதுபோல இங்க பாக்கிறோம், கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரமும் போட்ட மாதிரி இருக்குது, கட்டினது கட்டின மாதிரி இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம். ரெகுலரான ஒரு காரியத்தை, சிம்பிள் வார்த்தை. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 7வது வசனம். இப்ப உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் தேசத்தில் இருக்குது, அதை திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வரணும். ஒரு புது வண்டியை இருக்கிறார்கள். 7வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் ஒரு புது வண்டியை செய்து நுகம் பூட்டாது இருக்கிற 2 கறவை பசுகளை பிடித்து அவளை வண்டியிலே கட்டியாச்சா. 10வது அவளை வண்டியிலே கட்டிங்கிறதுக்கு டு பைண்ட் இங்கிலீஷ் வார்த்தை, அசர் இப்ரேய வார்த்தை. இதே ஒரு சிம்பிள் ஆதியாகமம், சிம்பிள் ஸ்ட்ரைட் வேர்ட். 42வது அதிகாரம் 24வது வசனம். சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தார்கள். கண்கள் கூட கட்டு. சரி, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை சங்கீதம் 118வது அதிகாரம் 27வது வசனத்துல, பலி செலுத்த போகிற ஒரு பலிமிருகம் கட்டப்பட்டு போகிறது. 118:27. இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை. எதுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 18வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆடு கட்டப்பட்டு போகிறது. சரி, ஒரு வார்த்தை நம்ம கற்றுக்கொண்டாச்சு. அடுத்து சாட்சி ஆகமத்தை கட்டி, சாட்சி ஆகமத்திற்கு இங்கிலீஷ்ல டெஸ்டிமோனி. இதுக்கு எபிரேய வார்த்தை டியூட். மேல ஏறணும். டியூட். EDUT. இடியூட். மேல ஏற்றிடுங்க. இடியூட். மேல இடியூட். EDUT. டெஸ்டிமோனி.
டெஸ்டிமோனி அப்படின்னு வந்தாலே அது 10 கட்டளை, அது மாற்றவே முடியாது. இந்த டெஸ்டிமோனி இடியூட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கும் அது இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு உள்ள உறவின் உடன்படிக்கை இடியூட். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க, சரிங்க, ராஜேஷ் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு. ராஜேஷ் ஒரு தொழில் செய்கிறார். முதல்ல அவர் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, சார் நீங்க இத்தனை மணிக்கு வந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போட்டோ எடுக்கணும். அவர் அதை ஒத்துக்கிறார், ஏன்னா அன்னைக்கு அவர் ஃப்ரீயா இருக்கும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, பணம் அட்வான்ஸ் கேட்பார். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது அவர் வாங்குவாரான்ட்டு. பிறகு எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஃபைனலா எல்லாத்தையும் எடுத்து போட்டோ எல்லாம் போட்டு ஆல்பத்தை கொண்டு போய் கொடுப்பார். அந்த ஆல்பத்தை கொடுக்கறதுக்குள்ள காசு வாங்கிடும். இவ்வளவு காரியங்களும் அந்த டியூட்டுக்குள்ள இருக்குது. இது ஒரு போட்டோகிராஃபருக்கும் அப்புறம் அந்த கையில காசை கொடுத்துட்டு ஆல்பத்தை கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் உறவே கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. தேவன் 10 கட்டளைங்கிற கண்டிஷன்ஸ் மூலமாக நித்தியத்துக்கு அந்த உறவை வச்சுக்கிறார். இதுதான் அவருடைய உடன்படிக்கையுடைய மகத்துவம். வாசிப்போம். யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18. சீனாய் மலையிலே அவர் தேவனோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலைகளை 2 பலைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆண்டவரே கொடுக்கிறார். அட்வான்ஸ் வாங்கினது பிறகு ஆல்பம் வேலையை பார்த்து விட்டுட்டு வீடியோ ஒர்க் எல்லாம் பண்ணின பிறகு அதை வாங்குவதற்கு வட்டிக்கான. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இது வாங்கியாச்சு பாத்தீங்களா, நீங்க வட்டிக்கான வாங்கி அலைஞ்சு வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒர்க் ரொம்ப 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 பிடிச்சா ரெக்கமெண்ட் பண்ணிடுவார். சார் நல்லா பண்றார் சார் தம்பி அப்படின்னு சொல்லி. இதுதான் இங்க நீங்க சொன்னது அத்தனை எங்க கற்பலையில 2 சாட்சி 2 பலைகள் அவர்களிடத்திலே கொடுத்தார். இதுதான் டெஸ்டிமோனி எடியூட். தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. அடுத்து இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 25:14 அதை ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறார்கள். 21வது கிருபாசனத்தின் பெட்டி மீதில் இருக்கும் பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுத்த சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. எடியூட். 22வது வசனம், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். பாத்தீங்களா, நான் உன்னை சந்திப்பேன்னா என்னுடைய கண்டிஷன் பெட்டியில் எழுதி உள்ள வச்சாச்சு. டெஸ்டிமோனி எடியூட் வச்சாச்சு. இங்கதான் நானும் உனக்குள்ள உறவு. அந்த உறவு அந்த பெட்டிக்குள்ள சந்திக்கிற இடத்துக்குள்ள. அடுத்த விளக்கம் 16வது அதிகாரம் யாத்ராகமம் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல, மேலும் மோசே ஆரோனை நோக்கி ஒரு கலசம் எடுத்து, அதாவது ஒரு தங்க கப், அதிலே ஓவர் அளவு மன்னாவை போட்டு அதை உன் சொந்ததியாரை காப்பதற்காக கர்த்தருடைய சன்னதியில் அது கர்த்தர் கட்லேட்டா அந்த காக்கப்படும் வரை அது என்ன. அப்ப இது தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மண்ணா கெட்டு போகாது. அந்த கப்பு எதுக்குள்ள போயிடணும்னா உடன்படிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். என்னாகும் 9வது அதிகாரம் என்னாகமும் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 9:15. இப்ப உடன்படிக்கை பெட்டி உள்ள கற்பலை டெஸ்டிமோனி வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய பாத்தீங்களா, ஒரு வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. சாட்சிங்கிற பலகை டெஸ்டிமோனி அதுவே பெட்டிக்கு மாறுது. இதுதான் எனக்கு ரொம்ப
நம்ம வந்து இது எதுக்கு இவ்வளவு போறோம்னா ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிற இது ஆசீர்வாதங்க. அதுல சீரியஸா எடுத்துக்கணும். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிது. சாயங்காலம் ஆனது போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாகும். விடியக்காலம் மட்டும் இந்த அக்னிமயமானது அதை மூடிட்டு இருக்கும். அது ஆண்டோடைய பிரசனம், ஷெக்கனா, மகிமை. சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல வேதம் குறைவு இல்லாதது. சரி, 3வது ஒரு காரியத்தை பார்த்தது முடிக்க போயிடும். சீல், SEAL, இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை ஸ்பாராஜிஸ், ஸ்பாரா SPHRA, ஸ்பாராஜிஸ் GIS. இல்ல இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை சிக்னெட். இது நீங்க சிக்னெட், SIGNET, சிக்னெட். இது என்னன்றது அவங்களுக்கு சீல்ங்கிறது என்னன்னா ஒரு முத்திரை, வெளிப்படுத்துதல். 5வது அதிகாரம் ஒரு முத்திரை போட்ட ஒரு புஸ்தகத்தை பார்க்கணும். முதல் வசனம், அன்றையும் உள்ளும் புறமும் முத்திரை போட்டிருந்த 7 முத்திரைகளை முத்திரைங்கிற ஒரு புஸ்தகத்தை பார்க்கணும். அது சிக்னெட் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அந்த சிக்னெட் எதுல இருந்து வந்துட்டுன்னா ஸ்பாராஜிஸ். இந்த முத்திரையை ஊமையாக நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். ஊமையாக நம்ம எப்படி பார்க்கலாம்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 9:2, கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு முத்திரையா இருக்கிறீர்களே. நீங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா இப்ப அந்த குரூப் எல்லாம் போயாச்சு. இப்ப நீங்கள், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபுல் அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சில நான் சொல்ல விட்டுருக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் முத்திரையாக்காங்க. எங்களுடைய பாஸ்டர் ஜோ டேனியல் ஒரு தடவை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்களை குறித்து ஒரு சில நேரம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் புல்பிட்ல இருந்து பேசும்போது நிறைய மக்கள் இருப்பாங்க, கான்கிரிகேஷன் இருக்கும். அவங்க முன்னாடி நான் சந்தோஷமா பேசுறாப்புல இருக்கும். ஆனா யாருமே இல்லாம நீங்க தனியா பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அது தனியா இல்லை, நீங்களாம் முத்திரையா இருக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். எபிசி 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிட்டு நம்ம போயிடும். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முத்திரையாவினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டீர்கள் யாருக்குள்ள? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. சரி, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ளே வருகிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் சாட்சி ஆகமம். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். 8:20, வேதத்தின் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இதுதான் இந்த டெஸ்டிமனி. வேதம் நமக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்குது. நம்ம அந்தகார இருளில் இருந்தோம், நம்மள ஆச்சரியமான வெளிச்சத்தை கொண்டு வந்தது வேதம், பைபிள். வேதம் இல்லைன்னா நமக்கு இருள் தான். என் வாழ்க்கையில இந்த வேதத்தோடு நான் இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்துக்குள்ள நான் போனிருக்கேன். இத்தனை பேரையும் நான் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய இருதயத்தில் இருக்க ஒரு வேதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வியாழக்கிழமை சாயங்காலம் நான் சொன்ன செய்தியை கேட்டதுக்கு லீலாமா இருந்துச்சு. அது ஃபுல் அட்டன்ஸ் போட்டு கூட யார் இருந்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தங்க மட்டும் இருந்தாங்க. இத்தனை பேரையும் காணும். அந்த ஒரு ஆழத்துக்குள்ள போய் நான் சொல்லிக் கொடுத்ததை திரும்ப உறுதியா நீங்க யாரும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், உங்களுக்கு தேவை வெளிச்சம். இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளுமா, உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் உபாகமம்
4:45. இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நான்கு பின் யோர்தானுக்கு இப்புறத்திலே எஸ்போனிலே குடியிருந்த எமோரியன் ராஜா எதிராக பள்ளத்தாக்கிலே லொகேஷனை சொல்றாருங்க. எந்த லொகேஷன் சொல்லிட்டு பள்ளத்தாக்கிலே அவளுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இதுவே. இந்த உபாகம்ங்கிறது மோசே திரும்ப ரிவைஸ் பண்றார். இதுவேனா இதுதான். இதுவேங்கிறது என்னன்னா நீங்க என்ன கொஞ்சம் கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு 39வது வசனத்தை உங்களுக்கு எல்லாமே இது கிடையாது, ஒரு வார்த்தை விட்டு. ஆகையால் உயரே வானத்திலும் தாலே பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவனும் இல்லை என்பதை நீ நாளிலே அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. எல்லாத்தையும் வரிசையா சொல்லியிருக்கு. நம்ம உள்ள வாசிட்டே பண்ணலாம், டைம் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் இது கொடுத்தது யாருன்றது நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, கொடுத்தவர் யார். இப்ப இந்த லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறது போல ஐங்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்ப நான் தொட்டோன்னா எங்கேயே போயிடுவோம். நம்ம டைம் இருக்கு, எல்லாம் ரெக்கார்டட் மெசேஜ் இருக்கு, தேவைன்னா பாருங்க. அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. நான் இந்த கேசட்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி தான் கேட்பேன் நான். ஆனா உங்களுக்கு ஃப்ரீ, யூஸ் பண்ணலைன்னா இழப்பு உங்களுக்கு தான். சரி, இப்ப ஒரு ராஜா அபிஷேகம் பண்றதற்கு அபிஷேக தைலம் தேவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எது முக்கியமாக தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேலே வைத்து சாட்சி நாகமத்தை அவன் கையிலே கொடுத்து, இப்படி ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்கின்ற கை கொட்டினார்கள். இந்த ப்ரொசீஜர் இன்னைக்கும் இங்கிலாந்து தேசத்துல நடக்கும். இங்கிலாந்து தேசம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து 100க்கு 100 வேதத்தை சார்ந்த ஒரு கண்ட்ரி. அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க டாலர்ல வி ட்ரஸ்ட் இன் லார்ட், நாங்கள் கடவுள் விசுவாசிக்கிறோம்னு இருக்கும். ஆனா விசுவாசத்துட்டு தூரமா போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு குயின் எலிசபெத் அவருடைய கணவன் இப்ப லேட்டஸ்டா சில வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்ப அவர் கையில பைபிளை தூக்கி கொடுப்பாங்க. சாட்சியாக அவன் கையில இருக்கும். அதை வச்சுதான் அவர் என்ன சொல்லுங்க ஓத்து எடுக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, அது வேதத்தின் அடிப்படையில் இருந்துச்சு. ஒரு ராஜாவாக்கு இதுதான் தேவை. சரி, ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 9வது அதிகாரம் 11. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிக்கணும், அப்பதான் நமக்கு புரியும். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள் வேதத்தை முத்திரை இடுன. வேதத்தை முத்திரை இடு. அது என்ன முத்திரை இடுங்கிறத நான் கட்டேன். சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் 2 காரியம் இருக்கு. ரெண்டையும் நம்ம பார்த்தா, ரெண்டையும் புரிந்து கொண்டா தான் புரியும். 29வது அதிகாரம் 16. ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்குள் முத்திரையிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனத்தை போல இருக்கும். வாசிக்க அறிந்த ஒருவனை அதை கொடுத்து நீ வாசி என்றால், இது என்னால் வாசிக்க முடியாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரியங்கள் சிலுவைக்கு முன்னாடி வாழ்றவங்களுக்கு புரியாது, சிலுவைக்கு பிறகுதான் புரியும். ஏசாயா இருக்காரு, சிலுவையை பார்க்கிறாரு, அது ஒண்ணுமே புரியாது. காரணம், அது முத்திகரிக்கப்பட்டிருக்கு. யாருக்காக? நமக்காக. நம்மெல்லாம் யாரும் சிலுவைக்கு பிறகு வாழ்கிற மக்கள். நம்ம இது நாம் புரிந்து கொள்ள முக்கியமான ஒரு நபர் தேவை. அவர் வருஷத்த ஆவியானவர். யோவான் 16வது அதிகாரம் 13. சத்திய ஆவியானவர் அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்கும் அவர் நடத்துறதற்கு நாம் சிலுவைக்கு அந்த பக்கம் வாழ்றோம். நமக்கு நிறைய காரியம் முத்திகரிக்கப்படவில்லை. ஆனா இது ஒரு சீல். இந்த யாரால அதிகமாக இதை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு கேட்டீங்க, பலரால புரிய முடியல. ஆனா தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல்
9வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மீறுதலை தவிர்ப்பதற்கும், பாவத்தை தொலைப்பதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தியதற்கும், நித்திய நீதி வளர்ந்திருக்கும், தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்கள் முத்திகரித்திருக்கும் மகா பரிசுத்தமுடைய அவசியம். இது பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டு வர்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அன்னைக்கு உனக்கு புரியாது அப்படிங்கிறாரு. ஏன் புரியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். அதான் கீ வசனம். தானியேல் 12:4. தானியேல் பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், கட்டாயம் மறந்துருக்கேன். அப்பொழுது தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதிய பொருளாக வைத்திரு, இந்த புஸ்தகத்தின் முத்திரையை போடு. அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பிரிவிப்போம். எவ்வளவோ நாலேஜ் பெரியச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் யூடியூப்லாம் கிடையாது. இப்ப நீங்க போட்டீங்கன்னா அத்தனை மெசேஜ் உள்ள வருது, அத்தனை விளக்கங்களை நீ பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்காக இதை சீல் போட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாராலையும் இதை வாசிக்க முடியாது. சரி, ஒரு வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஏசாயா 54வது அதிகாரம் சந்ததிகளை குறிக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா எல்லாத்துலயும் ஒரு உசிதமான ஆசீர்வாதம் என்னன்னா உங்க பிள்ளைகள். பைபிள் பற்றி தெரியும். என் மகள் டீனாவை பத்தி நான் பெருமையாக பலமுறை சொல்லியிருக்கேன். புல்பிட்ல ஏறி செய்தி சொல்லுவாள், அப்பா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. கடைசியாக ஒரு செய்தி சொல்றான். நான் தகப்பன் கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். அவன் முகத்தை நான் பார்க்கும்போது திடீர்னு என்னுடைய அம்மாவுடைய சாயல் என்னால பார்க்க முடியாது. என் மகளா இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதனாலதான் பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. ஜெபிச்சு படிப்பாமா. மகாயிர கமம் கருவேமல பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசகம் கொடுக்கிறோம் ஐயா. வேதத்துடைய ரகசியத்தை நீர் எங்களுக்கு போதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.